நானே போடணுமா? மாத்தி மாத்தி போட்டதாங்க நல்லா இருக்கும். மாத்தி மாத்தி போட்டதான் நல்லா இருக்கும். என்னது அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்குது? அப்படியா? தெளிவா சொல்லுப்பா. போலமா பல்லாக்க குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பல்லாக்க குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பல்லாக்க குதிரையில பவனி வரும் மீனாட்சி. குதிரையில பவனி வரும் மீனாட்சி.
இப்படி தனியா கிடந்தா ஏம்மா, அந்த வேலை யாரு பாக்குறது உனக்கு இப்ப? இன்னும் ஒரு வாரம் சொல்றீங்களா ராதான்னு ஆள் கூட நிக்கிறா நான் இருந்தாலும் சொல்லி நாங்க இருக்கும்போது ஒரு ஆளு நீ எனக்கு அண்ணன் வேணும். யாரு வேணும்? நான் உனக்கு தங்கச்சி வேணும். யாரு தங்கச்சி? நான் தான் சொல்றேன். நான் ஏத்துக்க மாட்டோம் அப்படி. என்ன ஏத்துக்க? நான் உன்னை தங்கச்சி ஏத்துக்கிறதே கிடையாது. தங்கச்சி ஏத்துக்க மாட்டேன். வேணானா போ. உன்னை தங்கச்சி ஏத்துக்க மாட்டேன். தங்கச்சி வேணா ஏத்துக்கிறேன். சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு போடி பையா போடி மயிரேன்னு சொல்லுது. திண்டுக்கல் தேனிக்கு அம்மா போடி மதுரைன்னு சொன்னமா. ஏகமாத்திரமா திண்டுக்கல் தேனிக்கு அம்மா போடி மயிரா போடி மதுரை. நீ இதுக்கு எப்படி சொல்றிய? திருச்சியில போய் பாரு. திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் போற பஸ் இருக்குல்ல, அதுல கண்டக்டர் எப்படி ஆலய தேர்வாரு. திருச்சி தஞ்சாவூர் போன திருச்சி தஞ்சாவூர் போன திருச்சி தஞ்சாவூர். ஆனா திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் வேகமா சொல்லும்போது திருச்சி தஞ்சாவூர் போன திருச்சி தஞ்சாவூர் போன. ஆனா அப்படியே கூப்பிட்டாலும் பரவாயில்லப்பா, வந்து அந்த வேலையை செஞ்சு விட்டு போக சொல்லுவான். இதுக்கே அப்படி சங்கடப்படுறிய? மதுரையில போய் இறங்கி பாரு, பஸ் விட்டு இறங்க விட மாட்டாங்க. ஆட்டோ ஓட்டுற நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க? சார் ஆட்டவா, மேடம் ஆட்டவா, சார் ஆட்டவா, அவங்கள மேடத்தை கூட்டி கொண்டு வச்சு ஆட்டவா, ஆட்டவா ஆட்டவா. நீ திண்டுக்கல்ல போய் பாரு, நம்மள இறங்க திண்டுக்கல்ல பழனி போயிட்டு படுத்து தூங்க விட மாட்டாங்க. நம்மள சார் சப்பாட்டா, சார் 5 ரூபாய்க்கு சப்பாட்டா, சார் எழுப்பி விட்டு சப்பாட்டா, அத படுத்து கிடக்கிற எழுப்பி விட்டு சப்பாட்டா சப்பாட்டான்னு கிடப்பா. விற்பனை அப்படியே மனப்பாடம் வந்து பாரு, உனக்கு முறுக்குமா. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு விற்பனை தான்மா. ஆமா, நீ எந்த ஊர் போற? ஏர்வாடியா? ஏர்வாடி கார்வாடி இருக்கு. யாரு ஏர்வாடி போகுது வண்டி? இப்ப விராதி பண்ண மலப்புறம் போகுதுமா. நீ போட பாத்தியா இல்லையா? முன்னாடி போட பாத்தியா இல்லையா? பின்னாடி போட பாத்தியா இல்லையா? நடுவுல வச்சு போட பாத்தியா இல்லையா? நடுவுல போட பாக்கணுமா? நீ வேற எந்த கவர்மெண்ட் பஸ்ல உருப்படியான ஊர் ஓட்டு உருப்படியான ஊர் போய் சேர்ந்திருக்கு. எப்ப ஏறினாலும் சரி, எங்க ஏறினாலும் சரி, கண்ட்ராக்ட் கேட்டுதான் ஏறணும். படிக்காத பாமர மக்கள் தான் கண்ட்ராக்ட் கேட்டு வருவாங்க. சார் இந்த பஸ் எந்த ஊர் போகுது, எந்த வழியா போகுதுன்னு. படித்தால் என்ன பண்ணுவேன்? சவுடால சைடுல எழுந்திருக்கா பத்து ஏறி உட்காந்துட்டு ஏறுவாடி இறங்கா அக்காள் எவன்டா ஏறுவாடி எப்ப ஏறினாலும் சரி, எங்க ஏறினாலும் சரி, எங்களை கேட்டு ஏறு. கண்டக்டர் இல்லையா? பஸ்ல ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சுக்கிட்டு ஏறு. கேட்டு ஏறுமா. அப்படி ஏறு. புதுக்கோட்டையில போய் போட்டு ஏறுன்னு வச்சுக்க, லக்கேஜ் போட்டு ஏறுன்னு வச்சுக்கமா. இந்த பஸ் போகுமா போதான்னு கேட்டு போட்டு ஏறி கேக்குறேன். லக்கேஜ் சொல்றமா. ஏமா கோபுற? நீ நேற்று தேவல நேற்று சாயங்காலம் வண்டி மாத்தினேன். ஏய் சில்லறடா சில்லற அடி கீழே இறங்குறான்னு கீழே ஒருத்தன் தண்ணியை போட்டு என்ன கேட்கிறேன். உன்கிட்ட சில்லற இருக்கா? இல்லடா அப்படின்னு. அப்ப என்ன மயிருக்கா? நீ இருக்க, நீ இறங்குடா கீழே இருக்கிறேன். ஏண்டா கண்டக்டர் யார்கிட்ட 6 டிக்கெட் எடுக்கிறது எவ்வளவு சிரமப்படுறது தெரியுமா? அவன் என்ன தண்ணியை போட்டு ஏறி என்ன பஸ்ஸுக்கு வெளியில ஜன்னலுக்கு வெளியில கையை ஆட்ட ஆரம்பிச்சுட்டேன். டிரைவர் பாத்துட்டாரு கண்ணாடியில. கண்டக்டர் அங்க ஒருத்தர் பாரியா கைய வெளியில ஆட்டிருக்கேன், கைய உள்ள விட சொல்லி அப்படின்னா அதாவே அக்காளி கைய உள்ள விடாங்கல்ல. எழுத்து அப்படி ஒரு பொம்பளை கீழே விட்டுட்டாங்க கைய. அந்த அம்மா ஏட்ட சண்டைக்கு வந்துருச்சு. எவ்வளவு சிரமப்படுறேன் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏய் நீ பல்லமேட்ல பஸ் போய் பாத்திருக்கியா? பல்லமேட்ல பஸ் போயிட்டு கூட்டம் நிறைய இடத்துல கண்டக்டர் எப்படி டிக்கெட் இருப்பாரு. என் பக்கத்துல வா. இல்லப்பா நான் ஆள்ல போய் கூப்பிட்டு தனியா தான் போயிருக்கியா? ஆமா நீ வாமா. கூட்டம் நிறைய இருக்குல்ல, பல்லமேட்ல பஸ் போகும், அப்படியே ஆடிட்டு போகும். நீ எங்க போற? வாமா பக்கத்துல வாமா. இந்த கண்டக்டர் வித்தியாசம்ல கண்டக்டர் வாங்க. ஏர்வாடிக்கெல்லாம் பஸ் போகாதுமா. உனக்காண்டி நான் ரிவர்ஸ் அடிக்கவா? எங்க அடிக்க போற? ரிவர்ஸ் அடிக்கிறேன். ரிவர்ஸ் அடிக்கிறியா? ரிவர்ஸ் அடிச்சு ஃப்ரண்ட் அடிச்சுக்கிட்டு கேட்கிறேன். இல்லப்பா
கூட்டம் நிறைய இருக்கு பள்ளமேட்ட பொம்பா பிடிச்சா சார் இதே கிளடு கட்ட ஏறிடுச்சுன்னு வச்சுக்க எப்படி அப்பா கண்டக்ட் மூஞ்சிய பார்த்து கிளவியில இருக்கு எதுமா வர ஏன் சொல்ல சும்மா படியில நின்று சேர்த்துக்கிட்டு தொலைக்கிறாங்க அந்த பொம்பளை ஏறி படியிலே பையன் வந்துக்கிட்டு அடுத்த மணி ஏற விடாம இந்த பொம்பளை பஸ்ல ஏறாம ஏன் சொல்ல சும்மா வயசானவங்க நம்மனே புடிச்சு ஏத்துறோம் மசினி மாட்டேன் சீட்டு கடையிலமா பேக்கு மசினி மாட்டேன் யார அந்த பொம்பளை சீட்டை கொடுத்துறேன் கொடுக்க மாட்டீங்களா எந்த பொம்பளை சார் சொல்றது என்னையா பண்றீங்க இது வயசானவா கிளவி கட்டி வச்சு அப்படித்தான் மூஞ்சி போயிரு சரி வயசு பிள்ளை வந்துருச்சு வச்சுக்க சார் சில்லறை கொடுங்க இல்ல சில்லறை கொடுத்துட்டு பேசாம எவ்வளவு சில்லறை அப்ப விட்டு ஓட சில்லறை கூட சொல்ல முடியும் எவ்வளவு சில்லறை 40 ரூபா சில்லறை 4 கிலோமீட்டர் கூட்டிட்டு வர பின்னாடி ஒருத்த முடியாதான் பாரு எதுக்கு அவனுக்கு எல்லாம் 10 ரூபா தான் கொடுக்கணும் 10 கிலோமீட்டர் கொடுப்பா போட வேண்டிய யாரு பாடியில நிமிஷம் போடாது நீ ஆமா நல்லா இருக்கியம்மா சார் டிக்கெட் சார் ஊத்து போங்க எங்க அவசியம் ஏமா அதுக்குள்ள வழியா சார் டிக்கெட் சார் இதே நல்ல டிக்கெட் பேசிக்கிட்டு டிக்கெட் கொடு மசில கொடு மாட்டிய கொடு எனக்கு சாப்பு வந்துச்சு சார் சாப்பு வந்து இறங்கி தொலைக்கலாம் படியில வந்து தாங்கலாம் ஏன்டா இப்படி கொடுக்குறீங்க என்ன சார் இப்படி பேசுறீங்க யார இருமா அவனை இறங்கி விடுவான் அவன் படியில நின்று தொங்கிட்டு கிடைக்க புடிச்சு தொங்கிட்டாங்க இருந்தா தானே கம்பியை புடிச்சு தொங்கிட்டாங்க ஏமா நீ டிக்கெட் எடுத்தியா நீ ஏன் நல்ல டிக்கெட் உனக்கு எத்தனை டிக்கெட் ஆமா இந்த 2 மூட்டைக்கு லக்கேஜ் போட்டியா இல்லையாமா நீ சில்லறை எடுக்கிற இல்ல இந்த அப்படி உனக்கு உட்கார இடம் இருக்கா இல்லையா உட்கார இடம் இல்லையா நீ உட்கார்மா உழைந்த ஏன் போட்ட இடம் இருக்கு கண்டக்டர் அங்கேருந்து கணக்கு சொல்ல மாட்டாரு எப்படி எங்க வயசுக்குள்ள உட்கார்ந்து இருக்குல்ல இந்த கண்டக்டர் அந்த கண்டக்டர் கணக்கு சொல்லுவாரு அப்படியா தெரியுது பாக்குறதுக்கு சார் சொரூபாலையா அது சிப்புக்கல் சார் சார் இங்கே உட்காந்துருக்கீங்க சார் சார் எங்க சார் உட்காந்துருக்கீங்க டிக்கெட் முடியா சீக்கிரமா அந்த பிள்ளைய ஒரு வழி பண்ண போறாரு கண்டிட்டு இன்னைக்கு டிக்கெட் குடுறா டிக்கெட் வரும் அவன் எடுத்த டிக்கெட்டை கொடுக்குறான் பாரியா கேட்டா பேப்பையில காசு விடுறாங்க கூட்டம் நிறைய நக்கி பாருங்க சார் எப்படி உன் வேலையை பாரு ஒன்னாவதா முடியல மூடிக்கிற கண்டக்டர் நிலைமை எப்படி இருந்துச்சுங்க டிரைவர் நிலைமையை பாத்திருக்கியா காலேஜ் வண்டி ஓட்டும் போது எப்படி வெறும் காலேஜ் பிள்ளைகளா எழுதி இருக்கு இந்த வேலைக்கு போற பொம்பளை ஏத்துக்கிட்டு அட்டா இந்த காலம் தூக்கிட்டு இருக்காப்ல ஒத்த குடியில பாத்துப்பாரு ஸ்டைலா பாத்துமே காலையில கேர் போடும்போது பாத்துக்கலையா எங்க சார் புடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லாத ஒண்ணு பாப்பா படிக்க தெரிஞ்சா அது ஏறி அது ரூட் போகுமாரு அது பெரும் பிள்ளையா ஏறி உட்காந்துருக்கு நீ ஏறி எப்படி பாருங்க டிரைவர் எப்படி பாத்துருக்க அது கை அடிக்க பாத்துருக்க அப்ப ஆறு அடிக்கிற பார்த்தா காலையில என்னது லைவ் அடிப்போம் அப்ப சாயங்காலம் இங்க காலேஜ்ல இருக்கணுமா வாசல்ல இருக்கணுமா ஏடா உள்ளே எப்போ கொண்ட காலேஜுக்குள்ளே யாரும் இருக்கிற பிள்ளைல சேர்த்து உள்ள காலேஜுக்குள்ளே இருக்கு அதே சிங்கிள் இறக்கி விட்டு திருப்பி வரும்போது பாத்துருக்காரு டிரைவர் பண்ணி இங்கிட்டு திரும்பி பாத்துக்கிட்டு ஒரு பொம்பளை கூட ஏறி இருக்காது சோதனை பெரும் பழைய மாட்டா போட்டு திடீர்னு ஏதாவது கிளடி கட்ட முன்னாடி ஏறிடுச்சு எப்படி கையோட வந்துருங்களா முன்னாடி
காலேஜ் பிள்ளை வரும்போது மட்டும் தான் கண்ணாடி தெரியுதாடா? இப்ப இந்த வயசான கிழவி வரும்போது மட்டும் தான் கண்ணாடி தெரியுதா? அப்பா எல்லா டிரைவர் கண்டக்டரையும் சொல்லல சாமி, அந்த மாதிரி நடந்துக்கிறவங்கள தான் சொல்றேன். ஏன்னு கேளு, நான் கோயில்பட்டில இருந்து நாடகத்துக்கு இந்த ரூட்ல போவேன், இல்ல இந்த ரூட்ல பயப்பாடு ஏதாவது டிரைவர் கண்டக்டர் நாடகத்தை பார்த்துட்டு இந்த வர்றாண்டா ராசா நம்மள சொன்னது லைட்டா ஒரு அலை சக்குன்னு அழைச்சு விட்டேன். அப்புறம் ஏன் போல சாமி, எல்லா டிரைவரும் கேட்டு சாமி, அந்த மாதிரி நடந்துக்கிற ஆளுகளை தான் சொல்றேன். இன்னைக்கு பாரு, அந்த ஸ்டாப்ல வண்டி நிக்காது, இருந்தாலும் திட்டிக்கிட்டே இறங்குவார் டிரைவர். சரியா ஏறி தொலைத்தான் உனக்காட்டி திட்டினாலே இறக்கிட்டு போவாரு. சில்லற கம்மியா 1 ரூபா 2 ரூபா எப்ப பார்த்தாலும் கம்மியா கொண்டு வருவார் வயசானால. என்னையா நீ வேற எப்ப பார்த்தாலும் சில்லற கம்மியா கொண்டு வர ஒரு டிக்கெட்டை பிடிச்சு தொலை. திட்டிக்கிட்டே நல்ல வேலை செய்யற நல்ல டிரைவர் கண்டக்டர்லாம் இருக்காங்க. இதுக்கும் யாரு டிரைவர் இந்த மாதிரி வேகமா ஓட்டுறதுக்கு பாம்பம் கிளடிக்கிட்டே எடுத்தா பாம்பா மதிக்கிறவாருங்க. பாம்பாம குத்திருவாங்க. பொம்பளை பொறுமையா உன் சீட்ல உட்காந்து அவளை படுத்து வந்துருக்கேன். ஏமா ஆம்பளை ஓட்டுறது எப்படி வேணும் ஓட்டிட்டு போய் நீ ஏறிக்கிட்டு அவரை பாத்துக்கிட்டு நீ ஒழுங்கா ஸ்டாப்ல நிறுத்தினா நாங்க பொம்பளை அப்படியே ஒழுங்காயிருவோம். நாங்க நிக்கிறதுக்கு நீங்க நிறுத்துறதுக்கு எந்த சம்பந்தமே இருக்காது. இவங்க பள்ளிக்கூட போறதுக்கு முன்னாடி பாத்துக்கா வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது எப்படி நம்ம பேசிட்டு வரோம். அந்த பிள்ளைங்க என்ன ஆளே போல அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல வந்த உடனே இந்த பொம்பளை பிள்ளைய பேசுற பாத்தியா இல்ல? ஏன் கேக்குற என்ன டீச்சர்ல போட்டு அடிச்சாங்க உங்களை டீச்சர்ல? ஆமாடி எங்க காலேஜ்ல ஹச்சுமணி பேரு ஓமலுக்கா கொடுக்குறாரு. வீட்டு ஒருத்தே மகளை பார்க்க முடியாது ஓமலுக்கு. அடியோ அப்பா அப்படியே குழந்தைகிட்டு நம்ம பையன் பிள்ளை இங்கிலீஷ்ல பேசுறா ஓமலுக்குலாம் சொல்றா. பெரிய காலேஜ்ல படிக்கிற பிள்ளை என்ன சொல்லிட்டேன். அப்புறம் தான் தெரியும் அந்த முன்னே டியூட்டோரியல் காலேஜ்ல அட்டெம்ப்ட் எழுதுற தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்துறது யாருமே? ஆம்பளை நாங்க. என்ன எப்படி ஆம்பளை காப்பாத்துறீங்க? எல்லா இடத்துலயும் ஆம்பளை காப்பாத்துறீங்க. தமிழ்நாட்டு மானத்தை சாக்கெட் வைக்கல என்னடா ஒரு கைத்த வச்சு கட்டி விட்டுக்க அதான் சாக்கெட் ஆகுடாது. அந்த பிள்ளைக்கு இருக்க மாதிரி வச்சிருக்குது. எந்த பிள்ளைக்கு? இவன் நினைப்புல 5 வயசுல அந்த பிள்ளைக்கு மாதிரியே இருக்குது. அந்த பிள்ளைக்கு புரிஞ்சா புரிஞ்சு உட்காந்து பேசாம இங்க வருமா? தமிழ்நாட்டு மாவட்டத்தை காப்பாத்துறது ஆம்பளை எப்படி காப்பாத்துறீங்க? எந்த ஆம்பளையா தொலை தெரியுமா? உங்க அப்பா மருமகளை பாக்குறாரு. அப்பாவை பார்த்து என்னன்னு தெரியல. என்ன ஒரு ரவுண்டிங்ல கிடக்கு. இதுதான் முதல் ரவுண்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஏமா எந்த ஆம்பளையாவது நாங்க சன்னல் வச்ச சட்டை போடுறோமா? சன்னல் வச்ச ஜாக்கெட் போட சொன்னது மரியாதையா சொல்றேன். சன்னல் வச்ச ஜாக்கெட் போடாதீங்க. அப்புறம் கூட ஏறி பாலை கொடுத்துட்டு போயிடுச்சு என் பணியார் கொடுத்துட்டு போயிடுச்சு. எந்த ஆம்பளையா தொடர்ந்து இருமா பேண்ட் போடுறோமா? உங்களுக்கு யாருல கண்டுபிடிச்ச அந்த லெக்கின்ஸ் ஒரு பேண்ட் ஆத்தாடி அந்த பிள்ளை தொடைய மெனக்கெடு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லடா. குண்டியே இருக்காதுடா. அந்த ஹீல்ஸ் வச்ச தெரு போட்டு அந்த சாலை உங்க பீரோட ஜாதிக்கிற பேர் தான் ஜாதி. இதெல்லாம் எப்ப தெரியுமா? 1990 சின்ன கோயில் பாடும் 90 2000 வருஷம் வச்சு இது கொஞ்சம் மேலே ஏறிச்சுடா. இது கொஞ்சம் மேலே ஏறிச்சு, இது கொஞ்சம் மேலே ஏறிச்சு. கொஞ்சம் மாடல் 2010 அக்காளி மஞ்சாட்டு மாடு கொம்புல கட்டி விடுவாங்க. 2020 எதுவுமே இல்லை. என்னடா மாடு கொம்ப தாங்கிட்டு வருதா? அப்புறம் மாட்டை புடிச்சு விடுவாங்க. அப்புறம் மாடு குடிமாடா போய் என் கொம்ப புடிச்சு கொம்ப புடிச்சுட்டான்னு வந்து நிக்கிறது. உள்ள போற அன்றாயிரம் முத கொண்டு வெளியில நீ பேசுற பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க வித்தியாசமா தெரியுதா? பொம்பளை பிள்ளை நாங்க கூட முடி வளர்க்க மாட்டேங்கிறோம். பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைக்கு பின்னாடி இருந்த பக்கம் அடையாளம் தெரிய மாட்டேங்குது. நீ என்ன பொம்பளை பிள்ளை பத்தி பேசுற? நீ சொல்றது உண்மைதான். சரி ஏத்துக்கிற.
எங்காலும் முடி வெட்டுறாங்க, பொம்பளை மாதிரி இப்படி துங்க எடுக்கிறாங்க, அப்படியே எங்காலும் வெயில குடம் பிடிக்காம போவாங்க. நைட் அந்த முடிய பிள்ளைங்கோ அப்படின்னு இழுத்து விட்டு என் பாட்டுக்கு நிழல் மாதிரி இப்படி வந்துருக்கு. மழை பெய்யுற நேரத்துல எங்கால பாட்டு நடந்து போவேன். மழை பெய்யா தண்ணி உள்ள இருக்காது, முடிய இப்படி சுருட்டி விட்டு இப்படி வச்சுக்குவேன். உங்களால முடியுமா? நாங்க முடி வெட்டினாலும் ஒரு 200 ரூபாய்க்கு தான் வெட்டுவோம், மிஞ்சி போல. ஆனா 300 ரூபா கூட வைடா, எங்கால முடி வெட்டுறதுல 300 ரூபா வச்சுக்கோங்க. நீங்க இந்த பியூட்டி பார்லர் போறீங்க, பியூட்டி பார்லர் பியூட்டி பார்லர் என்ன அழகுல போட்டு பார்த்துறாங்க. அக்கா 3000 ரூபாய் பியூட்டி பார்லருக்கு வந்தா வைத்தறிச்ச. அது என்னடா ஒரு 3 நாள் கூட இல்லடா அந்த மேக்கப்பு. காலையில அந்த பியூட்டி பார்லர் போயிட்டு வச்சுன்னா சாயங்காலம் பாரு பழைய குருடி கதவை தோடிங்கிற மாதிரி சாயங்காலம் பார்த்து வச்சுக்க எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மூலிதான் உங்களுக்கு அதுல தெரிஞ்சு. நாங்க கிரிமெல்லாம் போட மாட்டோம். எங்காலு கண்ணாடிக்கு மாதிரி தலையை செய்வ நல்லா இருக்கிற தலையை தான் இப்படி கோதி விட்டு எங்காலு. ஆனா இவங்க பேரளவுலி பேரளவுலி எல்லா லெவலையும் போட்டுக்கிட்டு அப்படியே பார்த்தா சிலுக்கு ஆத்தாடி. நீங்க எங்களுக்காண்டி பண்ணிட்டாலும் இங்க புறப்புறம் தான் இருக்கு. பொம்பளை மேலே குறை சொல்லக்கூடாது, ஆம்பளை மேலேயும் தப்பு இருக்கு. ஆம்பளை 1990 அப்படி பேண்ட் போட்டாங்க, சிக்காக்கோ முக்காக்கால் பேண்ட் மாதிரி எங்கால பேண்ட் போட்டாங்க வச்சுக்க. ஆமா அது இன்பன்றத வித்தியாசமா இருக்குங்க. இன்பன்றாரு வேகத்துல இங்கதான் பண்ணிக்குவாங்க. அப்ப மரியாதை நிறைய இருந்துச்சு தமிழ்நாட்டுல. வணக்கம் தமிழ்நாடு, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், ஊரோட ஒற்றுமையா சந்தோஷமா இருங்க, வாழ்க வளமுடன், நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம், போயிட்டு வாருங்க. 1990 இங்கே பண்ணிருக்காங்க. 2000 வருஷம் வச்சு கொஞ்சம் கீழே இருந்துச்சு. அது ஒரு ட்ரெண்ட். யமஹா பைக்கு, ஒரு கழுத்துல ஒரு செயின், டிஷர்ட் போட்டு உடம்பு இருக்காது, அதே சிம்முல போய் உடம்பு இருக்கிற மாதிரி பாவச்சா தெரியுமா? பார்த்தா என்ன அப்படி இருக்கா? இப்ப எப்படி தூக்கிறீங்க? எல்லாம் கம்பு வீட்டுல கட்டியா? அதெல்லாம் இல்ல. 2010 வந்துச்சு. அப்பதான் இந்த லோன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க மாதிரி இடுப்பு குண்டி பக்கத்துல பண்ணிக்காங்க. பொம்பளை மாதிரி அவங்க நடப்பாங்க வந்து பண்ணிக்கிறாங்க. என்ன தெரியல. அது லோன் கொடுக்குற குரூப் பாத்தியா இல்லையா? பண்ணிக்காங்க. அவன் 20,000 ரூபாய் கொடுப்போம், மொத்தமா 45,000 ரூபாய் கொஞ்சம் ஆட்டிய போட்டுருவோம். நீங்க வாரம் பணம் கட்டுறதுனால இழுத்துக்கிட்டு நீங்களும் காசு கொடுத்துருவீங்க, நாங்களும் இழுன்னு பண்ண வசூல் பண்ணிட்டு போயிடுவோம். நீங்க பல்ல அடிச்சுக்கிட்டு இல்ல காசு கொடுத்துட்டு. ஆமா அதான் 20,000 ரூபாய் கொடுத்துட்டு மொத்தமா 45,000 ரூபாய் வாரம் வசூல் பண்ணிட்டு போறேன். அது கணக்கு தெரியாம நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன பண்றது? பாத்தீங்களா பணம் மேடம். இது வந்து எப்ப 2015 மேல நம்ம நல்லாத்தான் இருந்தேன். இந்த வடநாட்டுல இருந்து பானிபூரி விற்க வந்தாங்கல்ல, பானிபூரி இந்த ஜூஸ் போட்டு வித்தாங்கல்ல, அந்த கமலா குளிப்பி ஆயிடுச்சு. அவங்கள பார்த்து நம்ம மேல கட்டு போட்டாங்க. கையால நல்லாத்தான் இருக்கு, இங்க அரை புண்டிக்க வெளில தெரியல. என்ன புள்ளிங்கடா, என்ன புள்ளிங்க குடல் தெரிச்சு பார்த்து இந்த அரை புண்டிக்க வெளில நடக்கிற பாத்தியா இல்லையா? காத்து பிடிக்கிறாங்க பாரு, காத்து பிடிக்கிறாங்க. தமிழ்நாட்டு மானத்தை எப்படி வாங்கணுமோ எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அப்படி சொல்லிய 2020க்கான ஒரு மாடல் இருக்கு, 2025க்கு ஒரு மாடல்.
எப்ப சாப்பிட்டீங்க? இதே வாடகை கிரமம் கெடாம இருக்கா? இதே வாடகை சனி முடிச்சது போய் என்னையா அது? யாரு இன்னைக்கு 2025க்கு மேல பேண்ட் அப்படி தொங்க விட்டு பிடிக்கும் நடக்க போறாங்க. வீடு வாசல்ல கூட்ட வேண்டிய அவசியமே இல்ல. தர நான் நாட்டுக்கு வந்துருவேன். இன்னொரு மாடல் இருக்குமா? 2030க்கான ஒரு மாடல். என்ன காட்ட முடியாதையா? இந்த இடத்துல ஒரு ஆட்டோக்கார பெண்ணுங்க. ஆட்டோக்காரங்க நடனம் வந்து அதான் வியாபாரம் அப்படியா? சரிம்மா. விழாவிற்கு வருகை விருந்த மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் வருகை வருகிற விழா குழுவினர் சார்பாகவும் எங்களது நாடக கலைஞர் அவர்கள் சார்பாகவும் அன்புடன் வருகை வருகிற இருக்கின்றோம். என்ன அவர் பாக்குறீங்க? யாவருக்கும் சொல்லுங்க பாப்போம். மச்சான் பேரு மதுரை இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி விடுறோம்ல. பட்டாம்பூச்சி 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 அப்படியா? அந்த பிள்ளைக்கு 50 ரூபாய் சேர்மா பழைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டு பழைய கிடைக்கலா அங்க வாரோட குண்டு போய் சொல்லிட்டேன் புரிஞ்சுட்டு அடி பழைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டு எதுவும் கிடைக்கலா அங்க வார எத்தனை வயல நடக்கிறது அதெல்லாம் புது பாட்டுமா. அடி பழைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டு வராது. 4 3 நாள் இருக்கு தனித்தனியா போட்டோம். முத போடு நம்ம போடு ஏன் போடு நீங்க போடுறீங்களா சார்? அப்ப
இருக்கியா? என்ன என்ன மலை நோக்கியா? நீங்க எந்த மலையை வேணாலும் நோக்கி போங்க சார். உங்களை நம்ம படத்துல நடிக்க வைக்கிறது ஒரு முடிவு பண்ணிட்டேன் சார். நான் பேசுற டயலாக் அப்படியே பேசிட்டீங்க. நீதான் ஹீரோ. நீதான் ஹீரோ, நீதான் என்ன மலைக்கு போற. ஓகே ஓகே. உனக்கு எந்த டயலாக் பேச வைக்கலாம்? யோசிச்சு பாருங்க சார். அந்த டயலாக் நம்ம விக்ரம் நடிச்சார்ல சாமி படம், அந்த டயலாக் பேசுறியா? நான் சொன்ன மாதிரியே சொல்லணும். அப்படியே சொல்லுவாப்புல மாறாம. நான் சொன்னோம் சத்தியமாக நிச்சயமாக தமிழ் தாய் மீது ஆணையாக. இல்லடா ஏந்தையில விடு. சரி விடு, அடிச்சு கிளப்புறோம். சாமி பேர் டயலாக் அப்படியே பேசுறோம். விக்ரம் படத்தை விடுது. ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ஆறு சாமி. வர நல்லா இடுப்புல கைச்சு மறுத்து செய்யலாம். ஹீரோ மாதிரி வாங்க. ஹீரோ ஆயிரம். நீ என்ன பிச்சை அடைக்க போற? ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி. சரி அதை விடு. அந்த இது வேண்டாம். இந்த சாமியில ஒரு டயலாக் இருக்கியா? ஒரு சாமி, ரெண்டு சாமி சொல்லுவா. அப்புறம் என்ன பண்ணணும் பாத்துக்கியா? ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ஆறு சாமி, கட்டி கம்மி சொல்றாரு. அப்படி சித்தம் வரமாட்டேங்குது. சிங்கம் படத்துக்கு போயிருவோம். சிங்கம் படத்தை பேசியா? அந்த படம் பேசியா? சிங்கத்தை காட்டுல பார்த்திருப்பேன், போட்டோல பார்த்திருப்பேன், டிவியில பார்த்திருப்பேன். வெறுத்தரவா வேட்டையாடி பார்த்திருக்கியா? பார்த்திருக்கியா? ஓட்டி அடிச்சா 1.5 நைட்ஸா? ஏன்னா அங்க பிரசவாரில் போற மாதிரி இடுப்புல கை வச்சுட்டு போற. எனக்கு மாசமா இருக்கிற சிங்கத்தை காட்டுல பார்த்திருப்ப, டிவியில பார்த்திருப்ப, போட்டோல பார்த்திருப்ப. வெறுத்தரவா வேட்டையாடி பார்த்திருக்கியா? ஓட்டி அடிச்சா 1.5 நைட்ஸ் கட்டம் அவங்க கொண்டுட்டு போவோம். எப்படியோ உங்க படம் ஓடியது சார். ரிப்போர்ட் எடுத்தா ஐயா இவரை வச்சு படம் எடுத்து நாசமான போயிட வேண்டியது. வேற வழியே இல்லை. எங்க அந்த பிள்ளை போன பிள்ளை ஆளக்கால கூட்டிட்டு போயிட்டாங்க. சிங்கத்தை காட்டுறோம். போரிமேட்டுக்கு இருக்கிற போச்சு சிங்கம். நீ நல்லா போட சாமி. எங்க அந்த பிள்ளை? எப்ப ஆடி நீ வருவ? எப்ப வருவ? இது எங்க விழுந்துட்டா உங்களுக்கு நெஞ்சு வீங்க. ஏய் அவ்வளவு தெரியல. பார்க்கும்போது எங்களுக்கு பார்க்கும்போது தெரியலையா? நீ பாக்குறதெல்லாம் அப்படித்தான் தெரியுது. நாளை போட்டு பெருக்கிட்டு போட்டு போயிட்டு குத்தால அருவியில குளித்தது போல் இருக்குதா? 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 பம்பதியா 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 போடா. பம்பதியா பம்பதியா பம்பதியா. இது புது பாட்டுதாயா? பம்பதியா பம்பதியா. அது சத்தியமா நீ கொஞ்ச நாள் பாடிவிட்டா ஊர்ல என்ன ஓடிட்டாங்கப்பா. குத்தா
நடக்குது இங்க. சரி அப்படி ஒரு சட்டம் இருக்கேன் சத்தியமா அந்த என்னமே எனக்கு ஒத்த கல்லு மூக்குத்திய மாட்ட மாட்டேன் ஐயோ அடி ஏக்க பக்கலங்க உங்களை செய்ய விட்டு போயிட்டு மாற்றை மாற்றன்னு சொல்லிவிட்டு எப்போதுமே
சங்கரனுக்கு சங்கலனக்கா ஏ ஜலபுலத்துக்கு சங்கரனுக்கு மச்சான் உங்க நம்பி நான் எந்த பாட்டு பாடணும் ஏ ஜலபுலத்துக்கு ஒரு புது பாட்டு ரஜினி பாட்டு வந்துச்சியா அந்த பாட்டு வர மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆடுமா ஒரு 15 நாளா ஓடும் 15 நாளா ஓடும் ஒரு நாளைக்கு நல்லா இருக்கிற பாட்டு யாருக்குடா இங்க இருக்கு பாட்டு சொன்னதுக்கு அடியே அடியே இவனே அடியே அடியே இவனே இந்த மாதிரி சித்திரமா ஆம்பளை எப்படி வேணாலும் பொம்பளை பிள்ளை ஆடுதுல்ல ஆமா பரவாயில்ல ஜோமா ரஞ்சிதா சொல்லுங்க நல்லா ஆடுற நல்லா பாடுற சரி உன்னை பார்த்து எனக்கு காதல் வந்துருச்சு எனக்கு அதான் வரணும் பண்ணி கொடுத்து அதை பத்தி பிரச்சனை இல்லை ஏன் காதல் வந்ததுக்கு ஓடுறாண்டா ஏண்டா பார்க்க முடியல சைக்கிள் சைக்க முடியல இதை காதல் பண்ணாத அப்படின்னு ஓடுறேன் ஆண்ட்ராய்ட் போறானா அப்பா இது போறானா பா நீ நல்லா ஆடுற நல்லா பாடுற போச்சா போச்சா 10 ரூபா பலன் போச்சா நீ காதல சொல்லி டப்பு டப்புன்னு எல்லாம் என்னன்னு தெரியல உன்னை காதல் பண்றேன்னு ஒருத்தன் தெரிஞ்சு ஓடிப்பிட்டேன் மறுபடியும் உன்னை காதல் பண்றேன்னு பலன் உடஞ்சு வச்சு நேரம் சரியில்லை கல்யாணம் 3ஆம் நாளே நீங்க அதோ ஏய் ஆமா நீ சொன்னது நடந்தா இருக்கு பெரிய பதவிக்கு பேருவையா கல்யாணம் 3ஆம் நாளே முடிச்சு வச்சிருக்காங்க அது வரைக்கும் பாருங்க ஆமா நீ எதுக்காக கோச்சுக்கிறியா ஆனா என் பொண்டாட்டி அப்படி இல்லை எதை தொட்டாலும் கோச்சுக்கிறாங்க என்ன பண்ண அப்படி ஒரே ஒரு தாண்டி கல்யாணம் ஆயிடுச்சுமா அப்படி என்ன பண்ண ஒரே ஒரு நாள் தங்கச்சியை தொட்டுக்கிட்டு அது போய் கோவப்பட்டா தங்கச்சி தொட்டியே தங்கச்சி தொட்டேன் கோவப்பட்டுக்க கூடாது பொண்ணு இருக்கிற ரிசல்ட் வாங்கி அதுதான் ரெடி பண்ணி அதுக்குள்ளே எப்படியோ தப்பிச்சு போயிட்டா உன்னே விடக்கூடாது எனக்கு என்ன மதுருக்கு 50,000 ஆயிரத்தி எடுத்தா இல்லையா ஒன்னு எடுத்தா ஒண்ணு மாசம் என்ன மாசம்யா ஆடி மாசம் ஒன்னு எடுத்தா ஒண்ணு புரி மாமி அளவு ஆணுகிட்ட பையன் இருப்பாங்க கொழுந்தி அளவு சாரி பொண்ணுக்கியாவே கிடையாது தங்கச்சியே இல்ல ஆமா ஆமா காதல் உன்னைய பார்த்தவன காதல் வந்துருச்சு எப்படிப்பட்ட காதல் காலைக்கு நாட்டு ஆக்க கூடாது எப்படிப்பட்ட காதல் சித்தி அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு பூஜைக்கேத்த பூவிது நேற்றுத்தானே பூத்தது யாரவே பார்த்தது மேல போட்ட காவலி
பூத்தது யாரதே பார்த்தது அவங்க பூத்தது யாரதே பார்த்தது முடிய பிடிச்சிருந்து ஜவளி முடி கையோட வரப்போவது பாரு. கண்டுக்கிற மாதிரி இல்லாத நீ முடிய பிடிச்சிருந்து ஜவளி முடி கையோட வரப்போகுது. நீ ஒரு ஆளோட நாடா பார்க்க வந்து ஏன் அங்கே போறா இங்கே போற பாவாடை கட்டையில பார்த்தேன். நீதான் மன்மதன் மாதிரி ஜாலியா இருக்கிற. அப்படிதான் இருக்கும் ஜாலியா. திருவிழான்னா ஜாலியா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு. அப்படி இருக்கு. தொண்டை அடிக்கும்டா லைட் அடிக்காதீங்க. ஏற்கனவே இந்த லைட்ல நீங்களுக்கு பாதி என்ன தெரியல. இல்ல அதை எடுத்துட்டு சுத்தமா போயிருக்கேன்னு என்ன இருக்கு நல்லா இருந்துச்சு. இன்னொரு மட்டும் காதல் என்னை பார்த்து வந்துச்சா? எங்க நடக்குன்னு தெரியல. காதல் பண்ண என்னுடைய காதல் குண்டச்சேவல் கூவும் நீரும். எந்த சேவல்? நல்ல கொண்ட சேவல். குண்டச்சேவல் கூவும் நீரும்.
போயிட்டு போறா. ஆமா, அன்பு நண்பர்கள் விருப்பத்துக்கு நீங்க என்ன திறந்தா ஒளியிலே தலை எடுத்தா நடவல்லே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே. இப்போ மண்ணா கரைஞ்சி மறைஞ்சு போச்சு ஆசையே. திறந்தா ஒளியிலே தலை எடுத்தா நடவல்லே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே. இப்ப மண்ணா கரைஞ்சி மறைஞ்சு போச்சு ஆசையே. ஆசை கண்ணா ஆசை கண்ணா என்று சொன்னதெல்லாம் உண்மையா? நம்ம காதலுக்கு ஜாதி ஒரு தொல்லையா? கண்ண திறந்தா ஒளி இல்லை தலை எடுத்தா நடவல்ல. ஜாதி மதம் பார்த்து நாம பழகலே. அந்த ஜாதி மதம் பார்த்து நானும் பழகல. அந்த சங்கதியே நமக்கு ஒன்று பெருசல்ல. கண்ண திறந்தா ஒளி இல்லை தலை எடுத்தா நடவல்ல. ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடு. ஊருக்கெல்லாம் கேட்கிறா இந்த பாட்டு பாடுவேன். உனக்கு மட்டும் கேட்டா போதும் ராசாத்தி. உனக்கு மட்டும் கேட்டா போது ராஜாத்தி. இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சா போதும் ராசாத்தி. என்ன திறந்தா ஒளி இல்லை தலை எடுத்தா நடவல்ல. உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே. இப்போ மண்ணா கரைஞ்சி மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. என் மகள சத்தியமா செலவு அதிகமா போயிட்டு இருக்குப்பா. ஏவா தக்காளி 150 ரூபாயா? 200 ரூபா வந்துருச்சு. இப்ப 40,000 ரூபாய் செலவு பண்ணி என் மனையில பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்கேன். பெரிய படிப்பு. என்ன படிப்பு அப்படி? LKG. யோ, தாயார் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டு மறித்ததில்லை. தாயார் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டு மறித்ததில்லை. தானாக படித்து வந்தான் தஞ்சமிழ் மகன். சல்லாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக. அண்ணன் தம்பி இறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமிட்டும் தம்பி உள்ளம். அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமிட்டும் தம்பி உள்ளம். அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்தவில்லை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்ததில்லை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவும் இல்லை. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக. அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக.
மாலை